அடுத்து பார்க்க போற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, லூப்ஸ். ஸோ நம்ம லூப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, நீங்க இப்ப தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இது வந்து சி ஷார்ப் அண்ட் டாட் நெட் கோர்ஸோட 4த் பார்ட். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 3 கான்செப்ட் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபங்ஷன்ஸ், அதுக்கப்புறமா டெசிஷன் மேக்கிங் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்க ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா, அத பார்த்துட்டு வாங்க. அப்பதான் இதோட கன்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம லூப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 இருக்கு. ஃபார், வைல், டு வைல் அண்ட் ஃபார் ஈச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஃபார், வைல், டு வைல். ஸோ ஃபார் ஈச்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி அரேஸ் லிஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறதை தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது வந்து கலெக்ஷன்ஸ்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. அதை கவர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபார் ஈச் பற்றி பார்ப்போம். ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபார், அதுக்கப்புறம் வைல் அண்ட் டு வைல் மட்டும் பார்க்கலாம். ஸோ வாங்க கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நார்மல் பழைய கோட் தான் வச்சிருக்கேன். ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி நம்ம பழைய ப்ராஜெக்ட் டேட்டா டைப்ஸ் என்ற ப்ராஜெக்ட்குள்ள program.cs அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து வச்சிருக்கேன். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மென்ஷன் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சிலர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா புதுசாக கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். எப்படின்னா உங்கள் ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஆட் போய் கிளாஸ் கொடுத்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் நேம் வந்து டெமோன்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இதை வந்து பப்ளிக்காக வச்சுப்போம். வச்சுட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ரிங்கில் நேம் ஈக்குவல் டு என்னோட நேம் கார்த்திக்னு சொல்லி கொடுத்துக்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி வந்து ரன் பண்ணுறது, எனக்கு வந்து ரன் பண்ணால் இந்த கார்த்திக்ன்றதை வந்து பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மெயிலில் தான் அதை கொடுக்கணும். ஸோ உங்களால் இந்த மாதிரி நீங்கள் கோட் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு சொல்லி இந்த கிளாஸ்லேயும் நீங்கள் எழுத முடியாது. இப்படி எழுதி இதுக்குள்ள வந்து நீங்க கன்சோல் டாட் ரைட் லைன்னு சொல்லிலாம் கொடுக்க முடியாது. இல்லை ஒரு வேரியபிளும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதில் வந்து ஹலோன்னு சொல்லி வச்சுப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சோல் டாட் ரைட் லைன் போடுவோம். ஸோ இதை வந்து ப்ரோக்ராம்னு வச்சுப்போம். இதை ரன் பண்ணி பார்ப்போம் என்ன இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். பார்த்தீங்களா நமக்கு வந்து எரர் வந்துருச்சு. பில்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது. ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரோக்ராம் ஹேஸ் மோர் தென் ஒன் என்ட்ரி பாயிண்ட் டிஃபைன்ட் கம்பேர் வித் மெயின் டு ஸ்பெசிஃபை த டைப் கண்டெய்ன்ஸ் த என்ட்ரி பாயிண்ட். ஸோ அதாவது இங்கே என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ப்ராஜெக்டில் ஒரே ஒரு மெயின் தான் இருக்கணும். நீங்கள் எத்தனை கிளாஸ் ஃபைல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எத்தனை கிளாஸ் ஃபைல் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் ஒரே ஒரு மெயின் தான் இருக்கணும். இந்த மெயின்குள்ளே தான் உங்களோட இந்த கிளாஸ் ஃபைலை வந்து கால் பண்ணுவீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் இப்போ ஒரி பண்ணிக்காதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்டில் வந்து பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் ஃபார் பர்பஸ் சொல்கிறேன். யாராவது கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க. ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் பண்ணி அதுலேயும் இதே மாதிரி ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு கொடுத்துட்டு ரன் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு எரர் வந்திருக்கும். ஸோ யாராவது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் ஒரே ஒரு மெயின் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஃபார் லூப் மட்டும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஃபார் லூப் வந்து போடுவோம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இன்ட் I equal to 0, okay, I less than or 10, I plus plus. ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஃபார் லூப்போட சின்டாக்ஸ். ஓகேவா? இது கூட விட்டுருவோம். ஸோ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ன்னு சொல்லி கீவேர்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிள் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். ஸோ அதோட வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்கோம் 0ன்னு சொல்லிட்டு. அடுத்து என்ன பண்ணுறோம், ஐ வந்து லெஸ் தென் 10 இருந்துச்சுன்னா ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ப்ளஸ் என்ன சொல்லியிருக்கேன், இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கன்சோல் டாட் ரைட் லைனில் ஐன்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ இது என்ன ஆகுனா ஒரு லூப்பிங் ப்ராசஸ். எனக்கு குறிப்பிட்ட ப்ராசஸ் வந்து திரும்ப 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 ரன் ஆகணும் ஒரு சர்டைன் கண்டிஷன் வரைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ என்னோட சர்டைன் கண்டிஷன் என்ன, ஐன்றது 10 லெஸ் தென் 10 வர வரைக்குமே இந்த கோட் வந்து திரும்ப திரும்ப பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போனா என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐ ஈக்குவல் டு 0ன்னு வருமா. ஸோ கம்பேர் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூ ஆகிட்டு என்ன பண்ணும், கன்சோல் டாட் ரைட் லைனுக்கு போயிடும். ஸோ எடுத்தோடனே ப்ளஸ் ப்ளஸ் ஆகாது. ஓகேவா? அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த 0ன்ற வேல்யூ வந்து
அடுத்து இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும் இங்கே. அப்போ என்ன ஆகும்? ஐன்றது ஐ மீன் 0ன்றது 1ஆ மாறும். தென் எகைன் இங்கே கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ, திரும்ப 1ன்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப என்ன ஆகும்? 1 வந்து திரும்ப இன்க்ரிமெண்ட்டுக்கு போகும். அப்போ 1 2 ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். அதுக்கப்புறமா பிரிண்ட் பண்ணும். இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லெஸ் தென் 10 வர வரைக்கும் இந்த கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ நமக்கு அவுட்புட் என்ன வரும்னா, என்ன வரும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். 0 to 9ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். பார்த்தீங்களா? 0 to 9ன்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னா, இதுக்கு ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டீபக்கிங் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ பிரேக் பாயிண்ட் எப்படி வைக்கணுன்றதெல்லாம் ப்ரீவியஸ் செஷனில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னோட கோடை வந்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஸ்டாப் ஆயிடுச்சா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ வந்து 0ன்னு சொல்லி அசைன் ஆயிருக்கு. கரெக்டாக? ஸோ அடுத்த ஸ்டெப் போவோம். இப்போ என்ன பண்ணுது? கண்டிஷன் செக் பண்ணுதா? கண்டிஷன் செக் பண்ணனே கண்டிஷன் ட்ரூ, 0 வந்து லெஸ் தென் 10. அப்போ என்ன பண்ணும்? டேரெக்டாக லூப்குள்ளே போகுது. பார்த்தீங்களா? லைன் நம்பர் 10 இந்த ஆரோ பாருங்கள். ஓகேவா? ஸோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? ஐயை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட் நமக்கு 0ன்னு வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா நேராக இன்க்ரிமெண்ட்டுக்கு போகுது. இப்போ என்ன ஆகும்? ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்கப்புறம் என்னது? மறுபடியும் கண்டிஷன் செக் பண்ணுது. இப்போவும் ட்ரூ. ஸோ திரும்ப நமக்கு லூப்குள்ளே போயிட்டு இப்போ வந்து 1ன்னு பிரிண்ட் ஆகும். திரும்ப 1ன்றது அடுத்து போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஐ வந்து 2ஆக மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ஈக்குவல் டு 2ன்னு இருக்கா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்? இப்போயும் கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப வரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் 9 வர வரைக்கும், இன்கேஸ் 10 வந்துட்டா லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆகிடும், கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். கரெக்டாக? அதனால தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து 0 to 9 அப்படின்னு சொல்லி நமக்கு அவுட்புட் வருது. ஸோ இப்போ நான் இதை கண்டினியூ கொடுத்து அவுட்புட் காட்டுற பாருங்க. நமக்கு 0 to 9 சொல்லி வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இதை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த லூப்பிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் சொல்லி கொடுத்துட்டு எனக்கு வந்து ஹாய் ஐம் கார்த்திக் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு லைன் வந்து எனக்கு 10 வாட்டி நான் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி 10 வாட்டி இப்படி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோமா? இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபங்க்ஷனில் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷனை 10 வாட்டி கால் பண்ணுவோமா? அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி லூப்பில் கொடுத்துட்டா நீங்கள் ஒரு வாட்டி எழுதுற கூட உங்களால் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இது எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும்? 10 டைம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி என்னோட கன்சோலில் காட்டும். ஸோ இங்கே பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன், அதனால் எனக்கு பிரேக் ஆகுது. நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐம் கார்த்திக்னு சொல்லி உங்களுக்கு வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ப்ராசஸ்க்காக ஒரு சர்டைன் கண்டிஷன் வரைக்கும் என்னோட கோட் வந்து லூப்பிங் ஆகிறதுக்காக தான் இந்த லூப்ஸ் கான்செப்ட்குள்ளே போகும். ஸோ ஃபார் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார் புரியலைன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? ஸோ அடுத்து என்ன இருக்குன்னா நம்மளோட டாப்பிக்கில் வைல் இருக்குது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வைல் பார்ப்போம். ஸோ வைல் அண்ட் டூ வைல் ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான், பட் அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபாரில் கண்டிஷன் செக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வைல்லையும் கண்டிஷன் செக் பண்ணுவோம். வைலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் கோடே ரன் பண்ணும், கோட் பிளாக்கு. டூ வைலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா கோட் பிளாக்கை ரன் பண்ணிட்டு தான் செக் பண்ணும். ஓகேவா? ஸோ தியரிட்டிக்கலாக கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், நம்ம ப்ரோக்ராம் வைஸ் பார்க்குறப்ப உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இப்போ இந்த ஃபார் தேவையில்ல, எடுத்துருவோம். ஸோ வைலுக்கு வந்து கண்டிஷன் போடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்? நான் இங்கே ஒரு இன்டிஜர் வச்சுக்கிறேன். இன்ட் நம் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ வைல் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா நம் வந்து லெஸ் தென் 10ஆக இருந்ததுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா கன்சோல் டாட் ரைட் லைனில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மே கொடுத்துப்போம். ஓகேவா? ஸோ இங்கே இனிஷியலாக நம்ம வந்து 0ன்னு வச்சுப்போம். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம் ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷன் செக் பண்ணுது. கண்டிஷன் என்ன ஆகும்? 0 லெஸ் தென் 10 ட்ரூ. இப்போ என்ன ஆகும்? ஃபஸ்ட் வந்து 0ன்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம் ப்ளஸ் ப்ளஸ். அப்போனா என்ன ஆகும்? 0 வந்து 1ஆக மாறிடும். அப்போ திரும்ப இங்கே வருமா? அப்போ 1ம் 10ம் கம்பேர் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ, மறுபடியும் 1 பிரிண்ட் ஆகும். ஸோ திரும்ப அதே மாதிரி லூப்புக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஃபார் மாதிரியே தான் உங்களுக்கு இதுவும். ஓகேவா? ஸோ நான் இப்போ இந்த வயல் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எனக்கு என்ன அவுட்புட் வருது? சேம் 0 to 9 வந்துருச்சா?
ஸோ இது டீபக்கிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரேக் பாயிண்ட் ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக நம் வந்து 0வா இருக்கா. ஸோ நமக்கு வந்து console.writeலேருந்து 0 பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். இன்க்ரிமெண்ட் பண்ண உடனே என்னது, திரும்ப கண்டிஷன் வந்து செக் பண்ண போகுது அடுத்த கண்டிஷன். அப்போ என்னது, இப்பயும் கண்டிஷன் வந்து ட்ரூ லெஸ் தென் 10 1 வந்து. அப்போ என்ன பண்ணுது, திரும்ப லூப்குள்ளே போகுது. ஸோ இதேமாரி அந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் நம்மளோட லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஓகேவா. ஸோ இப்போ நான் அது கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்டினியூ கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகும். பிரேக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்த்தீங்கன்னா 1 to 9ன்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. இன்கேஸ் இப்போ நான் இந்த ப்ளஸ் ப்ளஸ்ஸை கொடுக்கல, அப்போ என்ன ஆகும், நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணல, 0ன்னு வருது, கண்டிஷன் செக் பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இங்கே எண்டில் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இந்த லூப் வந்து எண்டே ஆகாது. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இன்ஃபைனைட் லூப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே உங்களோட கோடு இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு லூப்பிங் கண்டிஷன் எழுதுனீங்கன்னா அந்த கண்டிஷன் வந்து மஸ்ட் ஒரு சர்டன் ஸ்டேஜில் எண்ட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். அந்த கண்டிஷன் எண்ட் ஆகாத மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து இன்ஃபைனைட் லூப்பில் போயிட்டு உங்களோட சிஸ்டமே கிராஷ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கும். உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடும். ஓகேவா. சிஸ்டம் இல்லை, உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் லூப் வந்து கொடுக்கக்கூடாது. ஒரு சர்டன் கண்டிஷன் யூஸ் பண்ணி அந்த லூப்பை க்ளோஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுறப்ப ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ வாயில் வந்து பார்ப்போம். ஸோ டூ வாயில் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் இங்கே இன்ட் num2ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். என்ன பண்ணுறேன்னா டூ, இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ. ஓகேவா. கீவேர்ட் டூன்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா console.writeline நான் num2 பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா num ப்ளஸ் ப்ளஸ். இப்போ இங்கே தான் நான் வந்து என்னோட வைல் கண்டிஷன் கொடுக்குறேன். ஓகேவா. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரியுதா. வைலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் கோடே ரன் ஆகும். ஆனால் டூவில் வந்து அப்படி கிடையாது. கண்டிஷன் வந்து கடைசியாக தான் செக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வாட்டி இந்த கோட் ரன் ஆகிடும். அது கண்டிஷன் ஃபெயிலாக இருந்தாலுமே இந்த கோட் ரன் ஆகிட்டு அப்புறம் தான் கண்டிஷன் செக் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு console.writeline கொடுத்துப்போம் டிஃப்ரென்ஸுக்கு. இதை வந்து டூ வைல் சொல்லி கொடுப்போம். ஓகேவா. இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, நமக்கு ரெண்டுத்துக்குமே சிமிலர் அவுட்புட் தான் வருது. 0 to 9, இதுக்கும் 0 to 9. ஏன்னா நம்ம கண்டிஷன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இனிஷியலாக 0 வச்சுருக்கோம், லெஸ் தென் 10 வர வரைக்கும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் ரெண்டுத்துலையும். கரெக்டாக. இன்கேஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா. அப்போ என்ன ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸா, நான் இங்கேயே பாருங்கள் கிரேட்டர் தென் 10ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டூ வாயிலுக்கு மட்டும்தான் அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா. டூ வாயிலுக்கு மட்டும்தான் எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. இங்கேருந்து வந்திருக்கு. புரியுதா. console.writeline பிரிண்ட் ஆகிட்டு டூ வாயிலுக்கு மட்டும் அவுட்புட் வந்திருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ இங்கேயே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணும், உள்ளே போகாது. இது எதுவுமே ரன் ஆகாது. இதுக்குள்ளே இருக்க எதுவுமே ரன் ஆகாது. ஆனால் டூ வாயிலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கண்டிஷன் வந்து ஃபெயிலே இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு டூக்குள்ளே வரும். டூக்குள்ளே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்போ இங்கே என்ன வரும், 0 வரும். இங்கே 0 ப்ளஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும். ஸோ கண்டிஷன் செக் பண்ணுறப்ப என்ன ஆகுது, இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் அது லூப்பை விட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் வைலுக்கும் டூ வைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதில் இன்னும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கு என்ன டவுட் இருக்குன்ட்டு நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஃபார் ஈச்ன்றதை பார்ப்போம். ஓகேவா. ஸோ அதனால் ஃபார் ஈச் பற்றி இப்போதைக்கு நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபார் வைல் அண்ட் டூ வைல் வந்து கவர் பண்ணியிருக்கோம். நம்மளோட ப்ரீவியஸ் கேஸஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கண்டிஷன்ஸ், அதாவது இது வந்து டெசிஷன் மேக்கிங்ஸ் இது எல்லாமே கவர் பண்ணோம். இஃப் எல்ஸ் இஃப் நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே கவர் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், மெத்தட்ஸ் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் அண்டு வேரியபிள்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம அடுத்து பார்க்க போகிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம்.
ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.